வணக்கங்க. பேரறிவாளன் இங்கே நல்லா எல்லோரும் பல ஆண்டுகளாக பல சட்ட போராட்டங்களில் ஒரு குற்றவாளியாக இருந்து மிக இளம் வயதில் இருந்து தொடங்கி ஒரு கொலை வழக்கில் குற்றவாளியாக்கப்பட்டு தூக்கு தண்டனை பெறப்பட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு பிறகு சிறைவாசம் முடிந்து அதற்கடுத்து விடுதலை பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தை நாடி பல கதவுகளை தட்டி அவர் விடுதலையாகி இப்போ வெளியில் இருக்கிற அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் இவரும் ஒருவர். இவர் பல செயல்பாடுகளில் வாசிப்புகளில் தன்னுடைய சிறைவாசத்தை சரியாக பயன்படுத்தின ஒருவரில் இவரும் ஒருவர். சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்திருக்கார். அவர் குற்றம் செய்த குற்றத்திற்கு தண்டனை பெற்று அந்த தண்டனை காலத்தை சிறைவாசத்தை முடித்து வெளியில் வந்திருக்கிற ஒருவர். அவர் தான் பெற்ற படிப்பின் வழியாக சட்ட படிப்பை முடித்து தன்னை இந்திய பார் கவுன்சிலில் சென்னை பாண்டிச்சேரி பார் கவுன்சில் பிரிவில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார். அதாவது கல்வி தகுதியோடு. அவரே அந்த வழக்கறிஞர் ஆவதை சிலர் எதிர்க்கிறாங்க. அவங்க காங்கிரஸ்காரர்களாக பார்ப்பதா இல்லை வேறு வகைகளில் பார்ப்பதா எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மனிதனா, ஒரு சக மனிதனா, ஒரு பிரஜையா பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்து வழக்காடியாக நீதிமன்றத்திற்குள் நுழைவதை தடுப்பது என்பது அறிவீனம். எண்ணற்ற குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள் இங்கே மிக பெரும் பதவிகளில் கூட இருப்பதை பார்க்க முடியுது நம்மளால். இவர் அதில் இணைந்தாரா இல்லை இணையவில்லையா அதை பற்றியான எனக்கு எந்த விதமான முழு உண்மையும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வழக்கில் சிறை தண்டனை பெற்று பல்நெடு பல 10 ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளியே வந்து இந்த வயதில் ஒரு வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்திருக்கிறார். ஒரு வழக்காடியாக ஒருவர் தன்னிடம் வரும்பொழுது அதனுடைய வேதனையை அறிந்த ஒரு நபராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நிரபராதியை இவர் வாழ்நாளில் ஒரு நிரபராதியை காப்பாற்றினால் கூட நான் பெருமை கொள்வேன் அவர் வழக்கறிஞர் ஆனதற்காக. ஆதலால் அவர் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டதை எதிர்ப்பது என்பது அறிவீனம், மடமை. அவருடைய பணியை செய்யட்டும், எதிர்நிலையில் நிற்காதீர்கள் என்கிற வேண்டுகோளோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. நலம் வரும் வழிகளை குறித்து ஆய்வோம். நலம் பெறட்டும் எல்லோரும். நன்றி.